நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் ராஜஸ்தானோ குஜராத்தோ அல்லது அரபு நாடுகளோ கிடையாது. கிருஷ்ணகிரி மாவட்டம், அதாவது தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த தவளம் கிராமத்தில் தான் தரப்பு நின்று கொண்டிருக்கிறோம். அரபு நாடுகளிலும் பாலைவனங்களிலும் மட்டுமே வளரக்கூடிய அரிய வகை பேரிச்சம்பளம், அதாவது டேட்ஸ் என்கிற பேரிச்சம்பளம் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அறுவடை செய்யப்பட்டு சாகுபடி செய்யப்பட்டும் விளைச்சல் அமோகமாக செய்யப்பட்டுள்ளது. அதன் காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் தவளம் கிராமத்தில் தற்போது கடந்த 9 ஆண்டுகளாகவே அரபு நாடுகளில் மட்டுமே வளரக்கூடிய இந்த பேரிச்சம்பளம் தற்போது தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறிப்பாக அறுவடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த பேரிச்சம்பளத்தின் சத்து, இதனுடைய இரும்பு சத்துக்கள் மற்றும் இதனுடைய பயன்பாடுகள் அனைவருக்கும் அறிந்ததே. இதன் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற பழம் என்பதும் இந்த பழமானது அதிக அளவில் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பழமாக உள்ளது. குறிப்பாக ராஜஸ்தான் மற்றும் இந்தியாவில் பகுதிகளில் பாலைவனத்தில் மட்டுமே வளரக்கூடிய இந்த பழமானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிகள் மிகவும் ஒரு அரிய வகையாக புது முயற்சியாக கொண்டு தற்போது இந்த பகுதியை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த பகுதியில் தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள பழத்தை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பழத்தை இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகவும் 9 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செய்து வருவது மிகவும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சாகுபடி குறித்து இப்பகுதியில் உள்ள விவசாயிகளிடமே நேரடியாக கேட்போம், இந்த பழம் எப்படி சாகுபடி செய்வது என்பது. சார் வணக்கம். இந்த பழம் எத்தனை வருஷமா செடியை நீங்க மெயின்டைன் பண்ணி இந்த வரைக்கும் நீங்க கொண்டு வந்து வெற்றிகரமா நீங்க சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கான காரணம் என்ன? இந்த மண்ணில் இந்த மரம் வளருமா? என் பேர் ஈஸ்வரன் சார், கிருஷ்ணகிரி மாவட்டம் தாவளம் கிராமம். இது பார்த்தீங்கன்னா 9 வருஷத்து பயிர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் தக்காளி, கத்திரிக்காய் இந்த மாதிரி தான் செஞ்சோம். அது நம்ம எதிர்பார்த்தவளவு லாபம் வர்றதில்லை. அதை வச்சு நம்ம ஒரு முன்னுக்கு ஒரு க்ரோத்தாகவும் முடியறதில்லை. அதனால் புதுமையாக எதனா செய்யணும்னு சொல்லிட்டு தான் டேட்ஸ் நான் செலெக்ஷன் பண்ணேன். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா பணப்பயிர்னு வருது. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தம்போது நான் அந்த டேட்ஸ் வச்சு இப்போ 9 வருஷம் ஆகுது. 7வது ஈல்டு வச்சு 9 வருஷம் வச்சு 3 வருஷத்துக்கு பழம் வந்துடுது. இது எப்படி நீங்க இங்கிருந்து அறுவடை செஞ்சு எப்படி ஏற்றுமதி பண்றீங்க? வியாபாரம் எப்படி இருக்கு? கிலோ எப்படி போகுது? இது பார்த்தா பழம் நல்லா டேஸ்டா இருக்கு சார். நம்ம சேலம், கோயம்புத்தூர், மெட்ராஸ், இங்கே பக்கம் பெங்களூரு, அப்புறம் இது கோயம்புத்தூர், சேலம் எல்லா இடக்காரும் எடுத்துக்கிறாங்க சார். இந்த பழம் குறிப்பா அரபு நாடுகள், அதாவது பாலைவனத்தில் மட்டும் தான் விளையக்கூடியதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கிருஷ்ணகிரியில் சாகுபடி பண்ணிருக்கீங்க, இந்த மண் இந்த கிளைமேட் செட் ஆகுதா? இல்ல சார், பாலைவனத்தில் கூட பார்த்தோம்னா ஏரி குளம் குட்டைக்கிறதுல தான் வரும், தண்ணி இல்லாமல் அங்கே வராது. இப்போ பார்த்து தண்ணி கண்டிப்பாக அவசியம். தண்ணி இல்லாமல் டேட்ஸ் வராது. கண்டிப்பாக தேங்காய் செடிக்கு எவ்வளோ பராமரிப்பு தண்ணி அது தேவைப்படுது. அது இல்லாமல் இது கிளைமேட் பிரச்சனை ஒன்று இருக்குது, எல்லா ஏரியாவுக்கும் வராதுங்க. இந்த கடலோர மாவட்டத்திலலாம் வராதுங்க. டெம்பரேச்சர் 15 டிகிரி, வெயில் 35 டிகிரி இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் இந்த டேட்ஸ் வரும். எல்லா ஏரியாலையும் வராதுங்க. சரி, எப்படி நீங்கள் இங்கேருந்து ஒரு கிலோ எவ்வளோ விற்கிறீங்க? எங்கள் வீட்டு எப்படி வாங்குறாங்க? நீங்கள் எப்படி இங்கேருந்து அனுப்புறீங்க? ஒரு கிலோ எவ்வளோ லாபம் உங்களுக்கு கிடைக்குது? ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா சார் 100 கிலோ கன்ஃபார்ம், 150 வருது. ஆனால் நல்லா ஆவரேஜ் பண்ணி 100 கிலோ ஒரு மரத்துக்கு. ஒரு கேஜி இன்னைக்கு நான் 200 ரூபாய் வித்துட்டு இருக்கிறோம் சார். இது பார்த்தீங்கன்னா நான் 2 கடை போட்டிருக்கிறோம், அங்கே சேல் பண்ணுறோம். அதிகமாக வந்துச்சுன்னா ஏற்றுமதியும் பண்ணிடுறோம். இது நீங்க செடி சாகுபடி பண்றது, பயிரிடப்படுறதுக்கு எவ்வளவு செலவாகுது? அது எப்படி நீங்க ஈடுகட்டுறீங்க? எவ்வளவு அரசுகிட்ட மானியம் வாங்கியிருக்கீங்களா? இன்னும் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா சார் ஒரு செடி 4000 ரூபாய். அடுத்தது இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5200 ரூபாய். எது பெரி இதுலேயே இப்போ புதுசாக அறிமுகப்படுத்திருக்கிறாங்க 100ன்ற ஒரு ரகம், அது 6000 ரூபாய். இது நீங்க மற்ற விவசாயிகளுக்கு பண்ணும்போது நீங்க இது பண்றது இந்த பகுதியில் விவசாயிகள் எப்படி பாக்குறாங்க? அதை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல அவங்க ஏதாவது கேட்கறாங்களா, இப்படி சாகுபடி பண்ணலாம், இப்படி பயிர் பண்றாங்க, ஏதாவது சொல்ற அறிவுரை கேட்கறாங்களா? இல்ல சார், இது பார்த்தோன்னா இது பண்றதுக்கு எல்லாரும் கொஞ்சம் தயங்குறாங்க. என்ன காரணம்னு சொன்னோம்னா, இது மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை, தன் மகரந்த சேர்க்கை இல்லை. பெண் பூ மலர்ந்துச்சுன்னா ஆண் பூ எடுத்துட்டு போய் வச்சு கட்டி 10 நாள் சேர்த்தணும். அப்பதான் அந்த ஃப்ளவர் பிஞ்சு உருவாகும், இல்ல உருவாகாது. இது எப்படி நீங்க மார்க்கெட் பண்றதுக்கு ஏதாவது மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு சார்பாக கொடுத்துருக்காங்களா? தோட்டக்கல் தொடர்பு ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொண்டிருக்காங்களா? எப்படி மார்க்கெட் பண்றீங்க? இது எப்படி நீங்க சேல்ஸ் பண்ணி எப்படி லாபம் ஈட்டுறீங்க? தோட்டக்கல்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்தாலும் எதுவும் ஹெல்ப் பண்றது இல்லை சார். இது புதுசுமையா இருக்கிறது யாரும் இல்லை, அக்ரிங்களும் எதுவும் ஹெல்ப் பண்றது இல்லை, நாமளே செய்யறது தான். ஆனால் கவர்மெண்ட் இதை கொஞ்சம் முன்னெடுத்துட்டு நம்மளுக்கு எதனா மானியம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு செடி இன்னைக்கு ரேடு 5200 ரூபாய் 6000 ரூபாய் ஆகிப்போச்சு. ஏன்னா கவர்மெண்ட் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் மானியமா. கண்டிப்பாக இதை விவசாயிகள் தற்போது நேரடியாக களத்திலிருந்து கேட்டோம். கண்டிப்பாக இந்த அரிய வகை, அதாவது இப்போ மாவட்டத்தில் அதிகமாக கத்திரிக்காய், நெல், வாழை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் புது முயற்சியாக அரபு நடை வளையக்கூடிய இந்த பேரிச்சம்பளத்தை இப்போ கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் வெற்றிகரமாக 9 ஆண்டுகள் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. எனில் இதை சந்தைப்படுத்துவதற்கும் மேலும் ஊக்குவிப்பதற்கும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதே இப்போது விவசாயிகள் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷ்குமாருடன் மாவட்ட செய்தியாளர் பிரதீப் குமார்.